மீகாவுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 10 வரை உள்ள வார்த்தைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். வாசிப்போம். எழுந்திருந்து போங்கள், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது நீங்கள் இளைப்பாறுகிற இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இந்த இடம் தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், இது உங்களை நாசப்படுத்தி அந்த நாசம் மிகவும் கொடியதாய் இருக்கும், அந்த நாசம் மிகவும் கொடியதாய் இருக்கும். பிரியமான தேவ ஜனமே, பரலோகத்தின் தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த இடம் தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் கொடியதாய் இருக்கும். கடந்து போக வேண்டிய ஒரு இடத்தை குறித்து பரலோகத்தின் தேவன் நமக்கு சொல்லுகிறார். புறப்பட்டு போக வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு ரகசியம், பரலோகத்தின் தேவன் மோசேயை தன்னண்டையிலே அழைத்தார். அழைத்தவர் மோசேயோடு கூட 40 நாட்கள் அங்கே இருந்தார். மோசே தேவனோடு கூட இருந்த நேரத்திலே மோசே ஒன்றை கற்றுக்கொண்டான். ஆராதனை என்றால் என்ன? ஏனென்றால் மானிட வர்க்கத்தை இந்த பூமியிலே அனுப்புவதற்கு ஆன காரணம், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதர்களாய் இந்த பூமியிலே ஆத்துமாக்களாக இருந்தவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஒரு காலத்திலே உலக தோற்றத்திற்கு முன்பாக அவருடைய உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருந்த போது இந்த சரீரம் நமக்கு இல்லை. நாம் உள்ளார மனுஷனிலே அவரோடு கூட இருந்தோம். இந்த உள்ளார மனுஷனை ஒரு காலத்திலே இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாகவே அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அப்படி அவரோடு கூட இருந்தவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார். நாம் இந்த பூமியிலே வந்தோம். வந்தவர்கள் அனுப்பினவரை மறந்து அனுப்பினவருடைய கிரியைகளை ஆராதிக்க ஆரம்பித்தோம். தேவனை மறந்து தேவனுடைய கிரியைகளை ஆராதித்தோம். அதற்கு பின்பு தேவன் காலம் வந்தபோது நம்மை அழைத்து என்னை ஆராதியுங்கள் என்று சொன்னார். ஆராதிக்க ஆரம்பித்தோம். இந்த ஆராதனைக்காக பரலோகத்தின் தேவன் எப்படி ஆராதிக்க வேண்டும், யார் ஆராதிக்க வேண்டும், எங்கே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கும்படியாய் மோசேயை பரலோகத்தின் தேவன் மலைக்கு அனுப்பினார். மோசே மலையிலே கடந்து போன போது அங்கே ஆராதனை 40 நாட்கள் நடந்த விதத்தை அறிந்தான். நடத்தப்பட்ட இடத்தின் அளவுகோலை அறிந்தான். அந்த இடம் எவ்வளவு நாட்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் கழித்து ஜனங்கள் மத்தியில் இருந்து அந்த ஆராதனை ஸ்தலம் வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை மோசே அறிந்தான். அறிந்த பிரகாரமாக இந்த பூமிக்கு அவன் மலையிலிருந்து கடந்து வந்தபோது அவன் ஆராதனை ஸ்தலத்தை பணிய ஆரம்பித்தான். அது ஆசாரிப்பு கூடாரம் என்று பெயர் வைத்தான். 3 பகுதிகளை கொண்டது. அது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி 3 பெரும்பகுதிகளை கொண்ட ஒரு ஆராதனை ஸ்தலத்தை நிறுவினான். அந்த ஆராதனை ஸ்தலம் பரலோகத்தின், அதாவது தேவனும் தேவதூதர்களும் மோசேயுமாக ஆராதித்த ஆராதனை ஸ்தலத்தின் அளவுகோலை நிர்ணயம் பண்ணி இந்த பூமியிலே ஒரு ஆராதனை ஸ்தலத்தை நிறுவினான். ஆராதனை ஸ்தலம் ஆராதனையால் நிறைந்திருந்தது. பரலோகத்தின் தேவன் தன்னுடைய மகிமையினால் அந்த ஆராதனை ஸ்தலத்தை, ஆசாரிப்பு கூடாரத்தை நிரப்பினார். காலம் சென்றது. ஒரு நாள் சொன்னார், இந்த ஆராதனை ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடாது. இதை பெயர்த்து படிமுட்டுகள் ஒன்றும் குறைபடாமல் எல்லா படிமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு பாளையத்திற்கு வெளியே கொண்டு போய் இதே ஆராதனை ஸ்தலத்தை பாளையத்திற்கு வெளியே பணி என்று சொன்னார். மோசே ஆசரிப்பு கூடாரமாகிய ஆராதனை ஸ்தலத்தை மொத்தமாக பொழிக்க ஆரம்பித்தான். பொழித்து எல்லாவற்றையும் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போனான். அங்கே கொண்டு போய் ஆசாரிப்பு கூடாரத்தை பணிய ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, பாளையத்திற்குள் இருந்த ஆசாரிப்பு கூடாரமும் பாளையத்திற்கு வெளியே இருக்கிற ஆசாரிப்பு கூடாரமும் ஒன்றுதான்.
இதற்கும் ஆசாரிப்பு கூடாரம் என்றே பெயர் வைத்தான். ஆனால் பாளையத்திற்கு வெளியே, இது ஜனங்கள் மத்தியில் அல்ல, பாளையத்திற்கு வெளியே பணியப்பட்ட ஆசாரிப்பு கூடாரம். இதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இருக்கிற ஸ்தலம் இது இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இந்த ஸ்தலத்தை விட்டுவிட்டு நீங்கள் எழுந்து புறப்படுங்கள். எங்க போனோம்? பாளையத்திற்கு வெளியே போகணும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் நம்மை அழைக்கிற அழைப்பு கொஞ்சம் வித்தியாசமானதாகவே இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் ஆசீர்வாதங்களுடைய ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வேளையில் எனக்கு தெரிந்து வல்லமையான ஊழியக்காரர்கள் என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற மகா பெரியவர்கள், பரலோகத்திற்கு போய்கொண்டு வருகிறவர்கள், அவர்கள் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் பரிசுத்தாவியாகிய தேவனையும் நான் பரலோகத்தில் பார்த்தேன், அதனுடைய ஊடாய் என்னுடைய உறவினர்களை, மரித்து போனவர்களை நான் பார்த்தேன் என்று சொன்னவர்கள், நான் அங்கே போன போது எனக்கு ஒரு ஒலிநாடா, அதாவது ஒரு கேசட் கொடுத்து அனுப்பினார் என்று சொன்னவர்கள், நான் அங்கே போன போது எனக்கு ஒரு கைக்குட்டை கொடுத்தார், அந்த கைக்குட்டையை நான் தட்டினால் போதும் ஜனங்கள் விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து கொண்டு வந்த அந்த கைக்குட்டையை கொண்டு வந்த தேவ மனுஷர்கள் எல்லாம் இருக்க, அவர்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜனங்களுக்கு பொய் மாயையை கற்பித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனத்திற்கும் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இளைப்பாறுகிற ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இது உங்களுக்கு பாதுகாப்பான இடம் அல்ல, இந்த இடத்தை விட்டு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்களுக்கு ஒரு வழி திறந்திருக்கிறது, அந்த வழியை கண்டுபிடித்து நீங்கள் பாளையத்திற்கு புறம்பே போனால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி உன்னை சேதப்படுத்த முடியாது, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் உன்னை சேதப்படுத்த முடியாது, இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. நீ ஜெயிக்க முடியும், ஆனால் பாளையத்திற்கு புறம்பே போவது கடினம். அதற்கு போராடினால் மட்டுமே பாளையத்திற்கு புறம்பே போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு காலத்திலே ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருந்தபோது என் தாயார் என்னை எடத்துவா என்று சொல்லக்கூடிய ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு என்னை அழைத்து கொண்டு போவார்கள். போகிற போது என் அம்மா என்னை நடத்தி கொண்டு போவார்கள். கேட்டால் சொல்வார்கள், இப்படி நடந்து போனால்தான் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்லையானால் கிடைக்காது, வா மகனே நடந்து வா, வேணுமென்றால் இந்த இடத்திலே சற்று இளைப்பாறிக்கொள், ஆனால் நாம் நடந்துதான் போக வேண்டும். எவ்வளவு தூரம் நீ இளைப்பாறுகிறாய் என்பது முக்கியமல்ல, ஆனால் நடந்துதான் போக வேண்டும் என்று சொல்வார்கள். நான் இன்றைக்கு அதை யோசித்து பார்க்கிறேன். ஒரு விக்கிரக வழிபாடு செய்வதற்காகவே என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கடந்து போக வேண்டும் என்பது என்னுடைய தாயினுடைய விருப்பமாக இருந்தது. அவர்களும் வயதான காலத்திலே நடந்தே போனார்கள். வாகன வசதிகள் இருக்கிறது, வாகன வசதிக்கான பணம் இருக்கிறது, ஆனால் நடந்துதான் போக வேண்டும். சரி, இன்றைக்கு வேளாங்கண்ணி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ரோமன் கத்தோலிக்க மக்கள், நீங்களாம் செய்ய மாட்டீங்க, ஏன்னா நீங்களாம் அதிலிருந்து தேறினவர்கள், நீங்கள் கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நீங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க, நல்லவங்க. ஆனால் அவங்களுக்கு வேதம் தெரியாதல்லவா, பாவம், அதனால அவங்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க தன்னை ஒடுக்கிறார்கள். அது சரியோ தவறோ அதெல்லாம் முக்கியம். அவர்கள் நினைப்பது என்ன, என்னை நான் ஒடுக்கி தேவ சமூகத்தில் கடந்து போனால் தேவனுடைய அருள் எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு காலத்திலே நாங்கள் பாவம் செய்துவிட்டால் உப்பு, பரல் உப்பு இருக்கிறது, அந்த பரல் உப்பை கீழே தட்டி அந்த பரல் உப்பின் மேலே முழங்கால் படியிட்டு நிற்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். தன்னை தியாகம் பண்ண வேண்டும், தன்னை ஒருக்க வேண்டும், தன்னுடைய சரீரத்தை எப்படி ஆகிலும் அடிபடிய செய்து தேவனை தேட வேண்டும். ஆனால் இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் அதையெல்லாம் செய்வதில்லை. உபவாசம், ஜெபம் என்கின்ற கிரியைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு போவதில்லை. தேவன் நமக்காக கடந்து வந்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பட்டா தானே தெரியும் அவனுக்கு, படுவரைக்கும் அவனுக்கு தெரியாது, பட்டா அவனுக்கு தெரியும். யாருக்கு?
அதான் உங்களுக்கு தெரியல, பட்டாதான் அவனுக்கு தெரியும். பிரைஸ் யாசுவா. வேதம் சொல்லுகிறது, முதல்ல இந்த மாம்சத்தை நாம் சாகடிக்க பண்ணவில்லை என்று சொன்னால் உள்ள இருக்கிற நான் உள்ளான மனுஷன் வெளியில் வரமாட்டான். உள்ளான மனுஷனுடைய கிரியைகள் வெளியே தெரியாது. இது அடைபட்டு போய்விடும், அடிமையாக்கப்பட்டுவிடும். புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனை அடிமையாக வைத்திருப்பான். அடிமையாக்கப்பட்டவன் ஒருவரும் பாளையத்திற்கு புறம்பே போக முடியாது. அப்படியானால் அவனால் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுதலிலே கடந்து போக முடியாது, பாவ மன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, தேவனுடைய சொந்த பிள்ளையாக வாழ முடியாது. இப்படி வாழ வேண்டுமானால் நம்மை நாம் வெறுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, இது இளைப்பாறுகிற ஸ்தலம் அல்ல, இந்த ஸ்தலம் தீட்டுப்பட்டது, இதை விட்டு கடந்து போங்கள், அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா.